இன்றைக்கி நான் 4 to 5 பேர் சாப்பிட்ற மாதிரி வத்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, வெந்தயம், கடுகு, ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது போக ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். அப்புறம் புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். தக்காளி, அப்புறம் பூண்டு ஒரு 20 பல் உரித்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 30 பல் அடிச்சிருக்கிறேன். மல்லி விதை, கொத்தமல்லி விதையும் காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேங்க. இனிமேல் தான் நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். வெந்தயம் 1 ஸ்பூன், அரிசி பச்சரிசியாக இருந்தாலும் புழுங்கரிசியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அரிசி 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுக்கணும். வெந்தயம் கொஞ்சம் செவந்த உடனே அரிசியை சேர்க்கணும். அரிசியை நல்லா வதக்கணும். வறுக்கும்போது அது பொரி மாதிரி வரும். அது வரைக்கும் வறுத்து இதை தனியாக எடுத்து பவுடர் பண்ணி வைக்கணும். இப்போது 3 ஸ்பூன் மல்லி விதை எடுத்துருக்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து இது ரெண்டையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கலர் மல்லியுடைய ஸ்மெல்லு, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். காஞ்ச மிளகாவும் அது மாதிரி நல்ல கிறிஸ்பாக வர்றது வரைக்கும் வதக்கணும். அதையும் நம்ம ட்ரையாக பவுடர் பண்ணிக்கணும். இப்போது வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் லைட்டாக செவந்து வர்றது வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கு மேலே மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம அடுத்து நம்ம பூண்டு உரித்து வச்சுருக்கிறதுல பாதி எடுத்துக்கணும். ஒரு 10 பல்லு பூண்டுக்கிட்ட எடுத்து அதை போட்டு நல்லா வதக்கி விடணும். பூண்டு ஒரு பாதி வதங்கின உடனே நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் ஒரு பாதி, அது ஒரு 15 வெங்காயத்துக்கிட்ட இருக்கும், அதை எடுத்து போட்டு வதக்கி விடணும். இது நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி வதக்கிட்டே இருக்கணும். இந்த நல்லெண்ணெயில் அது வதங்கிறது ஒரு ஸ்பெஷல். இந்த வத்த குழம்புக்கு நல்லா பொறுமையாக வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அந்த வெட்டி வச்ச தக்காளி, நம்ம ஒரு தக்காளி எடுத்துருந்தோம், அதை நறுக்கி வச்சுருக்கணும். அதை இது மாதிரி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா ஓரளவு வதங்கின உடனே கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா கிளறி விடணும். அந்த கருவேப்பிலை நல்லா வாசம் ஏற்றி கொடுக்கும். இப்போ இந்த கலவை ஓரளவு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்காக நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்து அதில் பாயில் பண்ண விட்டுடலாம். இந்த நேரத்தில் அந்த வெந்தயமும் அரிசியும் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. தனியா விதையும் நம்ம மிளகா வத்தலும் சேர்த்து அதையும் ட்ரை பவுடர் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்குது. அது கூட இப்போ நம்ம ஆறின இந்த வெங்காயம் தக்காளி கலவையை நம்ம சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஒரு வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், தாளிதம் பொருட்களை போட்டு அதை நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதில் மீதம் இருக்கிற பூண்டு அது ஒரு 10 இருக்கும், சின்ன வெங்காயம் ஒரு 15 மீதி இருக்கும், அதை போட்டு நல்லா வதக்கி விடணும். கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா ஓரளவு வதங்கி இருக்குதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் எடுத்து போடணும். பேஸ்ட் எடுத்து போட்டுட்டு நம்ம எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வச்சுருந்தோம், அதை தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்.
அந்த புளி கரைசலை நல்லா கரைச்சிட்டு அதை இதில் ஊற்றணும். மிளகாய் வத்தலும் தனியாகவும் அரைக்கும் போதே நான் துளி மஞ்சள் சேர்த்துட்டேன். நீங்கள் அதில் சேர்க்க விட்டுருந்தா இப்போ இதில் சேர்த்துருங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் அது 1 ஸ்பூன் சுற்றி கலந்து விடுங்க. இது நல்ல நிறத்தை கொடுக்கறதுக்காக சேர்க்குறோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. புளி கரைசல் வேகிறதுக்கு நமக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த புளி பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த நேரத்தில் அதை நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு சமையல் உப்பு சேர்த்துருங்க. குழம்பு நல்லா இப்போ கொதிக்க தொடங்கிடுச்சு. இப்படி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வெந்தயமும் அரிசியும் பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம். அதை போட்டு கிளறி விடுங்க. இது அந்த குழம்புக்கு தேவையான கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். குழம்பு நல்லா பக்குவப்பட்டுச்சுங்க. புளி கரைசலும் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1.5 ஸ்பூன் ஒரு மீடியமான ஸ்பூனில் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது அந்த லைட்டான இனிப்பு கொடுக்கும்போது அந்த குழம்புடைய ருசி இன்னும் டேஸ்ட்டாக மாறும். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டு இந்த நேரத்தில் ஒரு பேனில் ஒரு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு நம்ம சுண்டை வத்தல் கடையில் விற்குங்க. காஞ்ச சுண்டக்காய் வத்தல் கடையில் விற்கும். அது நீங்கள் கடையில் கேட்டினா இது மாதிரி இருக்கும். இதில் ஒரு கைப்பிடி எடுத்து நான் போட்டு அந்த நல்லெண்ணெயில் நல்லா வறுக்கிறேன். இது மாதிரி தான் நீங்களும் வறுக்கணும். இந்த சுண்டக்காய் வத்தல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வயிற்றுப்பூச்சியெல்லாம் அழிக்கும். நமக்கு ஹெல்த்தியான விஷயம். அதனால் இதை அப்பப்போ கன்சியூம் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வறுபட்ட அந்த சுண்டை வத்தலை எடுத்து அந்த கொதிச்சிட்ருக்கிற குழம்புல போட்டுறணுங்க. அவ்வளோதான், அருமையான சுண்டக்காய் குழம்பு சுட சுட ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான இந்த குழம்ப ஒரு மண்சட்டியில் ஊற்றி பரிமாறும்போது அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு சுட்டுக்க ஒரு அப்பளம் வச்சுக்கோங்க. மாம்பழம் சீசனுக்கு ஒரு மாம்பழம் துண்டு வச்சுக்கோங்க. கீரை பொரியல், வெஜிடபிள் எதுனாலும் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.